சரி, பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதம் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ஆவணி மாதம் உங்களுக்கு பலன்கள் 7இல் குரு இருப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக அமையும். 7இல் குரு இருக்கிறதால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு ஆண் பெண் இருவலருக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். வேலையில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். இந்த குரு 7ல் இருந்து 11ஆம் இட லாபஸ்தானத்தை பார்ப்பது ரியல் எஸ்டேட் புரியவர்கள், சுயதொழில் புரியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை உண்டாக்கும். எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். அதே இது 3ஆம் இடத்தை பார்ப்பது சகோதரன் சகோதரி வழிகளில் நல்ல மாற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக அமையும். சொந்த உறவுகளிலையும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். 4இல் சனி இருப்பது கொஞ்சம் சற்று கவனமாக உடல் ஆரோக்கியத்திலையும் வண்டி வாகன போக்குவரத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக 18 வயதில் இருந்து ஒரு 25 வயது உள்ளவர்கள் வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் ரொம்ப கவனம் தேவை. வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். விருச்சிக ராசினியர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு 7இல் குருமங்கள யோகம் ஏற்படுவது, ராசிநாதனே 7ல் வர்றாரு. 7ல் வந்தாலே காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம் போன்ற துறைகள் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மெதுவாக காக்கி உடை அணியப்பட்ட துறையை சார்ந்தவர்கள் புறாமே நல்ல முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பானதாக அமையும். வேலையில் உள்ள பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றங்களும் நல்ல இடமாற்றத்தையும் சம்பள உயர்வையும் கொடுக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு 7ல் இருப்பது வெகு முன்னேற்றமானது. திருமணம் வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருவலருக்கும் வெகு சிறப்பாக நடைபெறும் திருமணம். கேட்டை நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுச நட்சத்திரத்தில் சனி 4ல் இருப்பது வயதானவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை, அக்கறை தேவை. எது ஒன்றாலும் சின்னதாக வந்தால் உடனே பார்த்துடணும், இல்லை அது பெரிய செலவில் கொண்டு போய் வைக்கும். அதனால் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இளம் வயதினர்களுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றங்களும் எதிர்கால சிறப்பான அமைப்பாக இருக்கும். மெயினாக 30லேருந்து 40 வயதுக்குள்ளவர்கள் சுயதொழில் புரிவதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. சுயதொழில் புரியலாம். புரியுறவங்களுக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் சரி தான். மெயினாக இரும்பு, உணவு சார்ந்த துறைகள், இந்த ஹோட்டல், டீ கடை, ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல வெகு சிறப்பானதும், ரியல் எஸ்டேட் புரியவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் 8 புதன் 9ல் இருப்பதும் அடுத்து 10ஆம் இடத்தில் வருவதும் தொழில்துறை நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பது இடமாற்றத்தை அளிக்கும். அது அரசாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் இடமாற்றத்தை அளிக்கும், அல்லது சம்பள உயர்வை கொடுக்கும். நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படும். ஆனால் அந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க 8 9ல் பாகிஸ்தானத்தில் இருப்பது புதன் உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு வெகு சிறப்பான மாற்றங்களும் கொடுக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள் திருமணத்தையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு பண்ணுவதையும் சிவனை வழிபாடு பண்ணுவதையும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி.